அமைதி. ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அது அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே மொத்த சூழ்நிலையும் தலைகீழா மாறிடுது. நம்பிக்கை உடையது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரிஞ்சு விடுது. என்னதான் ஆச்சங்க? வாங்க, இந்த ராஜதந்திர புயலோட மையத்துக்குள்ள போய் என்ன நடந்ததுன்னு பாப்போம். சரி, கதை எங்கிருந்து தான் தொடங்குது. பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தரா முன்னாடி வந்து லெபனானையும் சேர்த்து ஒரு போர் நிறுத்தம் வரப்போகுதுன்னு அறிவிக்குது. கேட்கறதுக்கு இது அமைதிக்கான ஒரு நல்ல முதல் படி மாதிரி தானே இருக்கு. ஆனா பாருங்க, அந்த நம்பிக்கை கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. திடீர்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு நிமிஷம் லெபனான் இந்த ஒப்பந்தத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு வாக்கியம், ஆனா அது முழு கதையையும் அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. பிரச்சனை இதோட நிக்கல. இப்ப இஸ்ரேல் களத்துல இறங்கி இந்த பேச்சுவார்த்தையை நடத்துற பாகிஸ்தானையே நாங்க நம்பலன்னு சொல்றாங்க. இது ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு இல்ல. இது இந்த பேச்சுவார்த்தையோட அஸ்திவாரத்தையே ஆட்டங்காண வச்சிடுச்சு. முதல் பகுதி, குழப்பத்தில் ஒரு போர் நிறுத்தம். இந்த அறிவிப்பு எப்படி ஒரு பெரிய ராஜதந்திர குழப்பத்தோட தொடக்கமா மாறுச்சுன்னு விரிவா பார்க்கலாம். அதாவது, ஒரு பக்கம் பாகிஸ்தானும் ஈரானும் லெபனான் இந்த டீல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இதை ஒரு சட்டப்பூர்வமான தப்பா புரிதல்னு சொல்றாரு. ஆனா இந்த தப்பா புரிதலுக்கு கொடுக்கப்பட்ட விலை ரொம்பவே அதிகம். இங்க வார்த்தைகளால போர் நிறுத்தம் பத்தி பேசிட்டு இருக்கும்போதே அங்க லெபனான்ல குண்டுகள் விழுந்துட்டு இருந்துச்சு. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து அப்பாவி மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்திலேயே நம்பிக்கை மொத்தமா செதஞ்சு போயிடுச்சு. சரி, இந்த ஆட்டத்துல முக்கியமான ஆளுங்க யாரு? அடுத்ததா இந்த பேச்சுவார்த்தையில சம்பந்தப்பட்டவங்க யாரு, அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு பாப்போம். ஒரு பக்கம் அமெரிக்காவோட பலமான அனுபவம் வாய்ந்த டீம், இன்னொரு பக்கம் ஈரானோட சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள். இவங்க தான் இந்த அமைதி முயற்சியோட மையப்புள்ளி. ஆனா சோகம் என்னன்னா, இவங்க நேருக்கு நேர் சந்திச்சுக்கவே இல்ல. இந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் சாதாரணமா நடக்கல. இஸ்லாமாபாத் நகரமே ஒரு இராணுவ கோட்டை மாதிரி இருந்துச்சு. 10,000 பாதுகாப்பு படை வீரர்கள். இது அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாதா இல்ல போருக்கான தயாரிப்பான்னே சந்தேகம் வர அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. கூட்டணிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல். அமெரிக்கா பாகிஸ்தான ஒரு பாலமா பாக்குது. ஆனா இஸ்ரேலோ அந்த பாலமே பலவீனமானதுன்னு நினைக்குது. ஒரே டீம்ல இருந்துகிட்டு ஆளுக்கு ஒரு திசையில பயணம் செஞ்சா எப்படி உடன்பாடு வரும்? இப்பதான் கதையில ஒரு வினோதமான திருப்பம் வருது. நாம இப்போ 21ஆம் நூற்றாண்டு ராஜதந்திரத்துக்குள்ள நுழையிறோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் குழப்பமான முன்மொழிவுகள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்குள்ள. ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தத்தை ChatGPT எழுதியிருக்குமா? இது ஒரு நகைச்சுவை இல்ல. அமெரிக்காவோட துணை அதிபரே இத ரொம்ப சீரியஸா சொன்னாரு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த முதல் முன்மொழிவு எவ்வளவு கேலி கூத்தா இருந்துச்சுன்னு. ஈரான் ஒரு தடவை இல்ல 3 அழகழகா முன்மொழிவுகளை கொடுக்கறாங்க. முதல்ல இந்த AI எழுதின மாதிரி ஒண்ணு, அப்புறம் கொஞ்சம் நியாயமா பேசக்கூடிய மாதிரி ஒண்ணு, கடைசியா முதல்ல இருந்ததை விட ரொம்ப மோசமான ஒண்ணு. இப்படி முன்னுக்கு பின் முரணா நடந்துகிட்டா யார் தான் நம்புவாங்க? அமெரிக்காவோட பதில் எப்படி இருந்துச்சு? வெள்ளை மாளிகை நேரடியாவே சொல்லிட்டாங்க, அதை தூக்கி குப்பையில போட்டாச்சுன்னு. ராஜதந்திரத்துல இவ்வளவு வெளிப்படையா ஒருத்தரை அவமானப்படுத்துறது ரொம்ப அரிது. இதுல இருந்தே உறவுகள் எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது ஏதோ 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனை தானே, இதனால நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. இதோட விளைவுகள் உலகம் முழுக்க பரவுது. ஏன் இந்த பேச்சுவார்த்தையோட தோல்வி நம்ம எல்லாரையும் பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். போரோட விலை என்ன தெரியுமா? சிதஞ்ச போன வாழ்க்கைகள், சிதஞ்ச போன பொருளாதாரம். ஆயிரக்கணக்கான மக்கள், அதுல நூத்துக்கணக்கான குழந்தைகளும் அடங்குவர் பாதிக்கப்படுறாங்க. உலக எரிசக்தி சந்தையே ஆட்டங்காணுது. இதனாலதான் அமைதிங்கிறது ஒரு விருப்பம் இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை. சர்வதேச நாணய நிதியமான IMF என்ன சொல்லுதுன்னா, நிலைமை எவ்வளோ நல்லா போனாலும் சரி, பொருளாதாரத்துல ஒரு சரிவு நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. இது வெறும் எச்சரிக்கை இல்ல, இது ஒரு உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கான அபாய சங்கு. கடைசியா நாம இந்த முழு பிரச்சனையோட ஆணிவேருக்கே வரும். குழப்பமான அறிவிப்புகள், கேலிக்கூத்தான முன்மொழிவுகள், தொடரும் வன்முறை, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் கை காட்டுது. அதுதான் நம்பிக்கையோட முழுமையான சரிவு. நம்பிக்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சதுன்னு பாருங்க. முதல்ல முரண்பாடான அறிவிப்புகள் வந்துச்சு, அடுத்து சீரியஸே இல்லாத முன்மொழிவுகள், அப்புறம் ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தாக்குதல்கள் தொடர்ந்தது. கடைசியா மத்தியஸ்தம் பண்றவரையே சந்தேகப்பட்டாங்க. ஒவ்வொரு அடியும் அவங்கள அமைதியை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சு. அமைதிங்கிற பாலம் நம்பிக்கையால தான் கட்டப்படுது. ஆனா இங்க அந்த நம்பிக்கைங்கிற அஸ்திவாரமே இல்ல. அதனால பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருச்சு. இதுதான் இந்த தோல்வியோட மொத்த சுருக்கம். அதனால ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ராஜதந்திரத்துல நம்பிக்கைங்கிற ஒன்னே முழுசா இல்லாதப்போ அப்புறம் மீதி என்னதான் இருக்கு? இது
நம்ம காலத்தோட ஒரு மிக முக்கியமான கேள்வி.